இப்போ நான் 2016 பெரம்பூர் தொகுதியில் நான் தேர்தலில் நின்றேன். என் குடும்ப வரலாற்றில் எவனும் எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. என் குடும்ப வரலாற்றில். அப்போது இது போல் பாமரனும் தேர்தலில் நிற்கலாம். வெறும் விஎஸ் பாபு, சேகர் பாபுன்னு போன்ற ரவுடிகள், மூக்க அழகிரி போன்ற ரவுடிகள் மட்டும்தான் கத்தி எடுத்தவன், கொலை எடுத்தவன், கொலை செஞ்சவன் மட்டும்தான் அரசியலில் நிற்கணுன்றதை உடைச்சவன் சீமான். புரியுதாங்க உங்களுக்கு? கூட்டணி வைக்கணும்னு போயிட்டு ஏதோ ஒரு ரவுடியோ இல்லை மாவட்ட செயலாளர் ஏதோ ஒரு கட்சியில் அதிமுக வந்தவரும் அவனுக்கு போயிட்டு ஓட்டு கட்டிட்டு இருக்க முடியுமா? வேறு வழி இல்லை. தொடக்கத்தில் காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும், ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டோம். ஈழ பிரச்சனையாக வந்தப்போ அங்கே போர் நடக்கிறப்ப. இப்போ நம்ம தனித்தனியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படி எடுக்கிறப்ப மாற்றங்கள் வரும். இப்போ வந்து முடி திருத்துற சமுதாயத்திலேருந்து இது வரைக்கும் கருணாநிதி அம்பட்டேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டாங்க. ஒரு பக்கம் பறையன்னு சொல்லி அவர் தெலுங்கு, இன்னொரு பக்கம் அவர் பிள்ளைமாருன்னு நம்பி அந்த கூட்டமும் வந்து அவருக்கு சப்போர்ட். ஆனால் பிள்ளைமாரும் கிடையாது, பறையனும் கிடையாது, ஆம்பட்டை முடி வெட்டுறவரும் கிடையாது, மருத்துவர் சமுதாயமும் கிடையாது கருணாநிதி. ஆனால் சொல்லி 3 பேர் ஓட்டையும் வாங்கிட்டாங்க பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாகும், நடக்கும். இந்த 2026 தேர்தலில் அது நடக்குமா அப்படின்றது தான் எல்லாரும் உடனே நடக்குமான்றது தெரில. ஒரு சதவீதம் மக்கள் மாறுறாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியை வச்சு பாஜக ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ணுது. இல்லை எடப்பாடியை புறந்தள்ளி விஜயை பொம்மையாக வச்சியோ, பொம்மை தான் வைக்க முடியும், அதுக்கு மூலம் தான் அது செயல்படும், வச்சு அதை சுற்றி தேமுதிக, அமமுக, செங்கோட்டையன், அப்புறம் இது வேறு சின்ன சின்ன கட்சிகள், இந்த ஜாதி கட்சிகள்லாம் ஒருங்கிணைச்சு அப்படி ஒரு ஆட்டம் போடலான்னு பார்க்குறேன். இது எப்படி ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் அந்த 12-15% கிறிஸ்துவ இஸ்லாமியர் ஒடுக்கப்பட்ட ஒரு ஓட்டுக்கு ஏஜென்ட்டு திருமாவளவன், வன்னியரசு. கிறிஸ்தவர்களுக்கு ஏஜென்ட்டு தனியாக அவங்க அரசியல் கட்சியில் இல்லைன்னா கூட இல்லை, முஸ்லீமில் இருக்கவங்க சும்மா ஒரு 2-3 சீட்டு வாங்கிட்டு நிற்கிறாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா? இப்போ விஜய்க்கு போயிடும்ன்றது அங்கே கூட்டணி போனாலோ இல்லை போக வேறு சூழ்நிலை இல்லாமல் சிபிஐ வச்சோ இல்லை வேறு வழக்கை வச்சு மிரட்டி கூட்டு போனாலோ பயங்கர சேதாரம் ஏற்படும். இல்லை விஜய் தனித்து நின்றாலோ யாரை நிப்பாட்டுவார்? நிறையா பேர் கேட்குறீங்க, விஜய் வந்தால் எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவார், இல்லை முதலமைச்சர் ஆயிடுவார், அவருக்கு இருக்க கூட்டத்துக்கு அவர் செல்வார். சரிங்க, யாரை வேட்பாளரை நிப்பாட்டுவார்? முதல் வேட்பாளர் யார்? ஒரு தொகுதியில் செகண்ட் கேண்டிடேட் யார்?